அன்னை தமிழ்காக்க போராடி தன்னுரை தந்த அந்த வீர திருமகன்களுக்கு வீர வணக்கம் செலுத்துகின்ற இந்த சிறப்பான பொதுக்கூட்டத்தினுடைய தகுதி வாய்ந்த தலைவர், கடலூர் மேற்கு மாவட்ட மாணவர்களுடைய செயலாளர், அன்புக்குரிய அருமை சகோதரர் எம் ஆனஸ்ராஜ் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில வரவேற்பு நிகழ்ச்சி சிறப்பித்திருக்கிற நகர கழகத்தினுடைய ஆற்றல் மிகு செயலாளர் அன்பு சகோதரர் DRC சந்திரகுமார் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில எனக்கு பின்னால் சிறப்புரையாற்ற வருகை இருக்கிற கழகத்தினுடைய அமைப்பு செயலாளர், 2014 பாராளுமன்ற உறுப்பினராக என்னோடு பணியாற்றிய அன்புக்கினிய சகோதரர் அருமையண்ணன் PG வெங்கடேஷ் பாபு அவர்களே, தலைமை கழகத்தினுடைய பேச்சாளர் திரு ஆரணி MD ராஜேந்திரன் அவர்களே, தலைமை கழகத்தினுடைய இளம் பேச்சாளர் அருமை தம்பி பிரபாகரன் அவர்களே, மற்றும் நம்முடைய நகர கழக செயலாளர் சொன்ன அத்தனை என்னுடைய மதிப்புக்குரியவர்கள், இந்த மேடையில் இருக்கிற எதிரில் இருக்கக்கூடிய என்னுடைய வணக்கத்துக்குரிய கழகத்தினுடைய அனைத்துநிலை பொறுப்பாளர்களே, பத்திரிகை நண்பர்களே, காவல்துறை நண்பர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, எல்லாவற்றுக்கும் மேலாக கடந்த 2 தினங்களாக நம்முடைய பகுதி ஏதோ குளிர் பிரதேசத்தில் இருப்பது போல சாரல் மழை பெய்து கொண்டே இருக்கிறது. இருந்தாலும் அந்த வீர வணக்கம் செலுத்துகின்ற இந்த சிறப்பான நிகழ்விலே உங்களுடைய பங்களிப்பு இருக்க வேண்டும் என்று வருகிறது. இந்த நிகழ்ச்சியை சிறப்பித்துக் கொடுக்கிற உங்கள் அனைவருடைய பாதங்களுக்கும் என்னுடைய பணிவான நன்றி கலந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொண்டு, மொழி போற்றாகியர் உணர்வோடு உணர்ச்சியோடு இந்தி மொழியை தமிழகத்தில் நுழைய விட மாட்டோம், தமிழ் மொழியை காப்போம் என்று தங்களுடைய உயிரை மாய்த்து கொல்லப்பட்டு அவருடைய நினைவினை நாம் போட்டுகின்ற விதத்தில் அவருக்கு வீர வணக்கம் செலுத்துகின்ற நிகழ்ச்சியாக தமிழ்நாடு முழுவதும் இதை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். புரட்சித் தலைவர் அம்மா வழியில் இன்றைக்கு கழகத்தை சிறப்போடு வழிநடத்திக் கொண்டிருக்கிற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர், நாளைய தமிழகத்தினுடைய நிரந்தர முதலமைச்சர் மாண்புமிகு எடப்பாடி அவருடைய உத்தரவின் பேரில் எல்லா மொழித்தியல் தியாகிகளுக்கும் அவருடைய திருவுருவ சிலைகளுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி மலர் தூவி இன்றைக்கு வீர வணக்கம் செலுத்துகின்ற கூட்டத்தை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். நம்முடைய நகர செயலாளர் சொன்னது போல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மட்டும்தான் இந்த கூட்டத்தை நடத்துவதற்கு தகுதி இருக்கிறது. ஏன் என்று சொன்னால், இங்கு தமிழை சொல்லி நடிப்போர் கூட்டம் இல்லை, தமிழை சொல்லி பிழைப்போர் கூட்டம் இங்கு இல்லை. தமிழுக்காக வாழ்ந்த தலைவர்கள் உலக தமிழ் மாநாட்டை புரட்சி தலைவர் அம்மாவும் சரி, புரட்சி தலைவரும் சரி நடத்தி தமிழ் மொழிக்கு இன்னைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய தமிழர்கள் வாழ்கின்ற பகுதியில் இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு பெருமை சேர்த்த தலைவர்கள் வழியிலே வந்த கூட்டம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை நான் பெருமையோடு சொல்லிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். ஒரு சிறப்பான கூட்டம், நிறைவான ஏற்பாடு. எனக்கு பின்னாலே பேசக்கூடிய அருமையின் வெங்கடேஷ் பாபு அவர்கள் அற்புதமாக பேசக்கூடியவர். பாராளுமன்றத்தில் அவர் பேசுகின்ற அந்த ஆங்கிலம் பிரதமர் மோடியே அண்ணாந்து பார்த்து அசந்து பார்ப்பார், அந்த அளவிற்கு புலவை நிற்கிறவர் என்னுடைய இனிய நண்பர். ஆனா என்ன பண்றது, மழை பெய்யுது, நானும் சுருக்கமா பேசி ஆகணும். சேரை விட்டு எழுந்தாலும் யாரும் இன்னும் போகல.
இந்த கூட்டத்தை கேட்டுட்டு வீர வணக்கம் செலுத்தி விட்டு தான் செல்வோம் என்று ஒரு உறுதியோடு இங்க அமர்ந்திருக்கிறீர்கள். இன்றைக்கு இந்த ஆட்சியுடைய அவல நிலைமை, மு.க. ஸ்டாலின் பொய்யான வாக்குறுதிகளுக்கு ஆட்சிக்கு வந்து இந்த 5 ஆண்டு காலம் ஒரு பெருமையை தேடி தந்திருக்கிறார். இந்தியாவிலே அதிக கடன் வாங்கிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் என்ற பெருமையை தேடிக்கொண்டு நேற்றைக்கு நாங்கள் எல்லாம் சட்டமன்றத்தை புறக்கணித்து செல்லவில்லை. அங்கே அவர் பேசுகிறார், நான் இன்றைக்கு மகிழ்ச்சியோடு இருக்கிறேன். அவர் சொல்றதை நான் ஒத்துக்கிறேன். இன்னைக்கு மு.க. ஸ்டாலின் மகிழ்ச்சியோடு இருக்கிறார். ஏன்னு சொன்னா மக்கள் எல்லாம் மகிழ்ச்சியோடு இருக்கிறார்களா? அதை நான் ஒத்துக்க முடியாது. அவருடைய மக்கள், அவருடைய குடும்பம், அவருடைய புள்ள பொண்டாட்டி பேரம்பட்டி எல்லாம் மகிழ்ச்சியோடு இருக்கிறது என்பதை யாராலும் மறுக்க முடியாது. ஏன்னா ஆட்சிக்கு வந்து ஒரே ஆண்டு காலத்தில் ஒரு அமைச்சர் பேசுகிறார். அந்த ஆடியோ வெளிவந்தது இதுவரை அதுக்கு பதில் இல்லை. மகனும் மருமகனும் 30,000 கோடி கொள்ளையடித்து விட்டார்கள். இந்த பணத்தை எங்கெல்லாம் வைப்பதுன்னு சொல்லி ஒரு அமைச்சர் பேசுறார். அவருடைய இலாக்கா மாற்றப்பட்டது. இதான் நடந்துச்சு. ஒரு ஆண்டிலே 30,000 கோடி என்று சொன்னால் இன்றைக்கு 5 ஆண்டு நிறைவு செய்கின்ற பொழுது மு.க. ஸ்டாலின் கும்பல் தமிழகத்தை எப்படி கொள்ளை அடித்திருக்கும், எவ்வளவு கொள்ளை அடித்து கணக்கு போட்டு பாருங்க. இன்னைக்கு எல்லா விதத்திலும் பொய்யான வாக்குறுதி அளித்து ஆட்சிக்கு வந்து நாங்கள் வந்தால் பாலாரம் தேனாரம் ஓடும் சொல்லி இன்னைக்கு மக்களை சுரண்டி எங்கு பார்த்தாலும் கமிஷன், எந்த புதிய திட்டங்களும் இல்லை. விருதாசலத்துக்கு வந்தபோது எதிர்கட்சி தலைவர் ஸ்டாலின் என்ன சொன்னார்? விருதாசலத்தை தலைமை இடமாக கொண்டு ஒரு புதிய மாவட்டம் அறிவிப்பு என்று சொன்னார். 5 ஆண்டு காலம் இப்ப ஆளுநர் உரை வரைக்கும் முடிஞ்சு போச்சு. இன்னும் 2 மாசம் தான் இருக்கு சட்டமன்றம் ஆட்சி அதிகாரம். தேர்தல் அறிவிச்சா மு.க. ஸ்டாலின் எதுவும் சொல்ல முடியாது. திரும்ப வேணா போய் சொல்லலாம், நான் நீட் தேர்வை ரத்து செய்யறேன், நான் வந்து உங்களுக்கு எல்லாம் கேஸுக்கு 100 ரூபாய் மானியம் தரேன், இன்னும் ரேஷனுக்கு அடுத்த தடவை 3000 கொடுத்துட்டேன், 2 வருஷம் ஏமாத்திட்டேன், இப்ப எலெக்ஷன் வர போடுறதுனால 3000 கொடுத்தா திரும்ப ஆட்சிக்கு வந்து 5000 தருவான் பொங்கலுக்கு. இப்படி சொல்லலாம், வகை வகையா போய் சொல்லலாம். ஆனால் ஸ்டாலின் யார் என்ற உண்மையை மக்கள் இப்போது தெளிவாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள். ஆட்சிக்கு வருவதற்காக எதை வேணாலும் சொல்லுவார், எந்த பொய்யை வேணாலும் சொல்லுவார். ஏன்னா பொய் சொல்ல மக்கள் நம்புவார்கள். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் சாராயம் முற்றிலுமாக ஒழிக்கப்படும், ரேஷன் கடைகள் இது டாஸ்மாக் கடைகள் குறைக்கப்படும் சொன்னாங்களா இல்லையா? இப்ப இந்த வேப்பூர் ரோட்ல போய் பாத்தீங்கன்னா ஒரு சக்கரை ஆலை இருந்தது, தனியார் சக்கரை ஆலை. இப்ப அது யாரோ ஒருத்தர் வாங்கியிருக்காங்களா? அது சக்கரை ஆலை இல்ல, சாராய ஆலைன்னு சொல்லி அங்க இருக்கக்கூடிய மக்கள் பேசுறாங்க. அந்த நுழைவாயில பார்த்தாலே பயமா இருக்கு. நம்ம ஊர்ல, நம்ம மாவட்டத்துல அண்ணாமலை பல்கலை இருக்கு, கலெக்டர் ஆபீஸ் இருக்கு, அங்கெல்லாம் கூட இந்த மாதிரி ஒரு சக்கரால இருக்கு. சக்கரால இந்த மாதிரி நுழைவாயில் எங்கேயுமே கிடையாது. அப்படி ஒரு பிரம்மாண்டமான நுழைவாயில் அங்கே அமைஞ்சிருக்குன்னு சொன்னா அது சாராள ஆலை, அது இன்னாருடையது, அது அவருடையதுன்னு ஒரு பேச்சு மக்கள் மத்தியில இன்னைக்கு இருக்குது. இருக்கிற சாராலயம் மூடணும்னு சொன்னா கனிமொழி அந்த கும்பல் புதிய ஆலைகளுக்கு அனுமதி கொடுத்து திறந்துருக்கிறான்னு சொன்னா இவர்கள் மக்களை ஏமாளிகளை முன்னிட்டு உலகத்திலே மீண்டு வருவாங்க. மாவட்டத்தில் என்ன நடந்திருக்குது, என்ன பிரச்சனை? இன்றைய அளவுக்கு விவசாயிகள் போராடி கொண்டிருக்கிறார்கள். தீர்த்து வைக்கப்பட்டதா? தொழிலாளிகள் போராடி கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு ஆட்சிக்கு வருவதற்காக போய் சொன்னாங்க மு.க. ஸ்டாலின், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அரசுகளுக்கு அதை செய்வோம், ஆசிரியர்களுக்கு இதை செய்வோம், 17 ஆசிரியர்களுக்கு அவருடைய நாட்களை தேடை தடவும் எப்படின்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்தாரு. ஏதாவது ஒன்று இன்னைக்கு சென்னை மாநகரம் போராட்ட களமாக இருக்கிறது. அவர் அடிமைகளோட கேவலமாக நடத்தப்படுகிறார்கள். என்ன காரணம்? நீ அளித்த பொய்யான வாக்குறுதியா இல்லையா? திடீர்னு போராட்டம் ஆரம்பிச்சு சொல்லி லட்டு ஊட்டினார் ஸ்டாலின். கொஞ்ச நேரம் சந்தோஷமா இருந்தான். அப்புறம் எல்லாம் கணக்கு போட்டு பார்த்துட்டு ஸ்டாலின் நம்மளை ஏமாத்திட்டார், இந்த வாக்குறுதி எல்லாம் பொய், சொன்னதெல்லாம் பொய், எங்களுக்கு சாதாரணமா 20 லட்ச ரூபாய் பணம் கிடைக்கும், கையில என் அக்கௌண்ட்ல 30 லட்ச ரூபாய் இருக்கு, ஆனா நான் ரிட்டையர் ஆகும்போது 20 லட்ச ரூபாய் வரும். அப்ப 10 லட்ச ரூபாய் ஸ்டாலினுடைய உத்தரவால்
இந்த பயிற்சி பரவலாக தமிழ்நாடுக்கு வந்தோடனே டப்புன்னு மாத்திக்கிட்டான். எப்படி இந்த 10 லட்சம் எது ஆப்ஷன், நீ இதை வேணா எடுத்துக்கலாம், அதை வேணா எடுத்துக்கலாம், 30 லட்சம் வேணா எடுத்துக்கலாம், 20 லட்சம் வேணா எடுத்துக்கலாம். இப்படி விஞ்ஞான முறையில ஏமாற்றுவதில் மு.க. ஸ்டாலினுக்கு நிகர். ஏன்னா அவரே சொல்லுவார், அவர் கருணாநிதியோட பிள்ளை. கருணாநிதி பிள்ளை எப்படி இருக்கும்? விஞ்ஞான முறையில ஊழல் மழை விட்டு வந்து உட்காருங்க. விஞ்ஞான முறையில ஊழல் செய்த கருணாநிதி, சர்க்காரியா கமிஷன் ஊழலுக்காக கலைக்கப்பட்ட ஆட்சி, அந்த சர்க்காரியா கமிஷன் விசாரணை கொண்ட வரிகள் எல்லாம் உங்களுக்கு தெரியும். மேடையில் எத்தனையோ தலைமைகள் பேச்சாளர் சொல்லியிருப்பாங்க. சர்க்கரை இல்லையா, 2000 மூட்டை சர்க்கரை எங்க, சர்க்கரை எறும்பு சாப்பிடுச்சு. சிறந்த சாக்கெல்லாம் எங்க, சாக்கு கடையாக சாப்பிடுச்சு. இதுதான் கருணாநிதியுடைய பதில். இன்றைக்கு தமிழர்களை கொன்று குவித்து இலங்கை தமிழ் போராட்டம் முடிவுக்கு வருவதற்கு காரணமான காலையில சாப்பிட்டு போய் 10 மணிக்கு சூப்பு குடிச்சிட்டு 10:30 மணிக்கு சுண்டல் சாப்பிட்டுட்டு பீச்சில் போய் உண்ணாவிரதம் என்ற பேரில் இருந்துவிட்டு மத்தியான சாப்பாடு வீட்டுக்கு போய் இலங்கையிலே ஒட்டுமொத்த தமிழகத்தையும் கொண்டு குவித்த கருணாநிதி எங்கே, திமுக எங்கே? இந்த தீய சக்தி இருக்கிறமா இருக்க வேணாமா என்பதை முடிவு கட்ட வேண்டிய தேர்தல். கொஞ்சம் ஏமாந்துட்டோம். எத்தனையோ துரோகங்கள், எவ்வளவோ பிரச்சனைகளை எதிர்கொண்டு ஒரு சிறப்பான ஆட்சியை, இந்தியாவில் எந்த முதலமைச்சரும் தராத ஆட்சியை, வறட்சி நிவாரணம் கொடுத்தார், வெள்ளம் வந்தது நிவாரணம் கொடுத்தார், கொரோனா பேரிட யாரும் வெளியில நடக்க முடியாது. ஒவ்வொரு மாவட்ட தலைவருக்கும் நேரடியாக வந்து மாவட்ட ஆட்சித்தலைவர் நிறுவனத்தில் ஆய்வுக் கூட்டங்களை நடத்தி மக்களை காத்தவர் எடப்பாடியார். ரேஷன்ல எல்லாத்துக்கும் பொருட்கள் அதிமுக மாதிரி நிர்வாகிகளை வைத்து பிரதாசனமா அம்மா உணவு எத்தனை பேர் சாக்கிறாங்க பாருங்க. சோறு மட்டும் அதிமுக எத்தனை ஏழை மக்கள் அன்றைக்கு பசியாடினார்கள். உண்மையா இல்லையா? திமுக என்ன செஞ்சுச்சு? இதே திமுக ஆட்சிக்கு வருவதற்கு முன்னால் இந்த நீட் தேர்வை பற்றி சொன்னார். நீட் தேர்வு என்று சொன்னால் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அதை ரத்து செய்வோம். சட்டமன்றம் கூடிச்சு நீட் தேர்வுக்கு ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்தாங்க. நான் எடப்பாடியார் போட்டாங்க தீர்மானம், அதை எடுத்துட்டு போய் வச்சிருந்தேன். எடுத்து பார்த்தா ஒரு கமா ஒரு புல் ஸ்டாப் கூட மாறல, அப்படியே இல்லை. இதான் நாங்களே போட்டோமே, இது இருக்கிற நீ கொண்டாந்தன்னு சொன்னான். கேட்டா அதுக்கு பதில் இல்லை, போட்டு அனுப்பிச்சிட்டான். கவர்னர்கிட்ட போகுது, அப்படியே இருக்கு, அங்க போகுது, அப்படியே இருக்கு. இப்ப பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னால் சொன்னான், நீட் தேர்வு காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் நீட் தேர்வை நாங்கள் ரத்து செய்வோம் சொன்னான். முண்டம் நீட் தேர்வை கொண்டு வந்ததே திமுகவும் காங்கிரசும் மத்திய அரசாங்கத்தில் ஆட்சி நடந்த போது என்பதை மக்கள் மறந்து விட்டார் என்று சொல்றான். அன்னைக்கு ஒரு அணிதான் வைத்து அரசியல் செஞ்சா. இந்த திமுக ஆட்சியில கிட்டத்தட்ட 30 பேர் அதிகாரப்பூர்வமாக இன்றைக்கு நீட் தேர்வால் மாணவ மாணவிகள் இறந்திருக்கிறார்கள். கேட்கறதுக்கு நாடு உண்டா? இந்த ஆட்சியாளர்கள் ஒரே ஒரு கஸ்டடி டெத் அவ்வளவு ஆர்ப்பாட்டம் பண்ணா. இன்றைக்கு இந்த ஆட்சியில 27 காவல் நிலைய மரணங்கள் இருந்ததா இல்லையா? இதெல்லாம் யார் கணக்கு போட்டு பார்க்க வேண்டும். இன்னைக்கு தமிழகம் அமைதியாக இருந்தது. எங்க பார்த்தாலும் கஞ்சா, எங்க பார்த்தாலும் போதைப் பொருட்கள், போதைப் பொருளை கடத்துறோம் திமுக, போதைப் பொருளை கடத்துறோம் திமுக நிர்வாகி, திமுக கவுன்சிலர், இப்படி திமுக முழுக்க முழுக்க அந்த வேலையை பார்த்துட்டு சொன்னார். குற்றங்கள் இன்னைக்கு அதிகரித்ததற்கு காரணம், பாலியல் கொடுமைகள் அதிகரித்ததற்கு காரணம் இன்றைக்கு திமுக என்பதை மக்கள் முடிவு செய்ய வேண்டிய நேரம் இன்றைக்கு வந்துவிட்டோம். ஏதாவது சொல்லுவோம், ஆசைவார்த்தை காட்டுவோம், நம்பாதீங்க. எடப்பாடியார் இன்றைக்கு 5 வாக்குறுதிகளை முதல் கட்டமாக அறிவித்திருக்கிறார். அதை உடனே சொல்றான், இது எப்படி முடியும், அது எப்படி நடத்த முடியும்? என்ன சொன்னாரு? இனி ஆண்கள் நகர பேருந்துகளிலே விலை இல்லாமல் டிக்கெட் இல்லாமல் பயணம் செய்யலாம். இப்ப டவுன் பஸ்ல எடப்பாடியார் முதலமைச்சர் ஆன உடனே நீங்க உளுந்தூர்பேட்டைக்கு போகலாம், திட்டக்குடிக்கு போகலாம், எங்கெங்கெல்லாம் டவுன் பஸ் போதும், எந்த பஸ்லையும் கண்டக்டர் இருக்க மாட்டாங்க, டிரைவர் மட்டும் ஓட்டுவார். ஆம்பளைகளையும் இருக்கலாம், பொம்பளையும் இருக்கலாம், உங்க வேலையை முடிச்சு வீட்டுக்கு வந்துக்கலாம். இது எடப்பாடியாரால் முடியும். 70 ஆண்டு காலம் 72 ஆண்டு ஆட்சி வாங்காத கடனை இந்த 5 ஆண்டு காலத்திலே மு.க. ஸ்டாலின் வாங்கியிருக்கிறார். எவ்வளவு பிரச்சனைகளை எதிர்கொண்ட எடப்பாடியார்? எல்லாம் முதலீடுகள்,
11 மருத்துவக் கல்லூரி, நூற்றுக்கணக்கான கலைக்கல்லூரிகள், பாட்டு கலைஞர், விவசாய கல்லூரி, சட்டக்கல்லூரி, நம்முடைய கால்நடை ஆராய்ச்சி மையம், புதிய மாவட்டங்கள். ஏன் நம்ம மாவட்டத்தில் வேப்பூர் தாலுகா, பூனகிரி தாலுகா, ஸ்ரீமுஷம் தாலுகா, இந்த புதிய வட்டங்கள் எல்லாம் கொடுத்தது யாரு? அம்மாவுடைய அரசு, எடப்பாடியுடைய அரசு. என்ன நீ செஞ்சு கிழிச்சிருக்க கடலூர் மாவட்டத்தில்? இந்த மாவட்ட மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதியில ஏதாவது ஒன்று நிறைவேற்றப்பட்டிருக்கிறதா? கேட்டா இந்த சந்தில ரோடு போட்டோம், அங்கே சிமெண்ட் ரோடு போட்டோம். இதெல்லாம் சாதாரண விஷயம், இதெல்லாம் முதலீடுகள் கிடையாது. எத்தனை பாலங்கள் இன்னைக்கு தமிழ்நாட்டிலே தன்னுடைய திறமையால் மாற்றி காட்டுறார் இல்லையா? எல்லாவற்றுக்கும் மேலாக விவசாயத்தை காப்பாற்றியவர் புரட்சி தலைவர் எடப்பாடியார். பாதுகாக்கப்பட்ட வேளாண் மன்றம், மீட்டன் திட்டத்தை கொண்டு வந்தது, ஹைட்ரோகார்பன் திட்டத்தை கொண்டு வந்தது, எல்லாத்தையும் கொண்டு வந்தது யாரு? திமுக. இது வெளிப்படையா பேசலாம். டிஆர் பாலுவும் பழனி மாணிக்க மந்திரியா இருக்கும்போது, ஆனா இன்றைக்கு அந்த திட்டங்களை விவசாயம் கெட்டுவிடக்கூடாது என்பதற்காக பாதுகாக்கப்பட்ட வேளாண் மன்றம் சட்டத்தை கொண்டு வந்தார். இன்றைக்கு நம்முடைய மாவட்டத்தில் சேத்தியார் தோப்பு கிழக்கு பகுதி நிலக்கரி திட்டம், ஏற்கனவே நெய்வேலியை சுற்றி இருக்கக்கூடிய கிராமங்களில் இருக்கக்கூடிய பலர் இன்றைக்கு நெய்வேலியால் போராடி கொண்டிருக்கிறார்கள். அங்க குடியிருப்பவர்கள் தன்னுடைய உயிருக்கு ஆபத்தான சூழலை வாங்கி கொடுக்கிறார்கள். இப்ப கூட போன வாரம் நாங்கள் முனிசாமி நல்லா ஒரு இழப்புக்கு போனோம். நம்ம கட்சிக்காரர் தான் எத்தனையோ இழப்புக்கு போறோம். 30 வயசுங்க, ஒரு சிகரெட் குடிக்கிற கூட பழக்கம் கூட கிடையாது. நம்முடைய அண்மை சகோதரர் ரகுபதி அவருடைய பையன் கிட்னி ஃபெயிலியர். காரணம் யாரு? என்எல்சி. நீ கொடுத்த வாக்குறுதி என்ன? என்எல்சி கொடுத்த வாக்குறுதி என்ன? நிறைவேற்ற உன்னை நம்பி ஓட்டு போட்டாங்க, ஜெயிச்சிங்களை யாராவது குரல் கொடுத்தீங்களா? திமுக கூட்டில் இருக்கக்கூடிய கட்சிகள்லாம் ஒரே ஒரு காரணத்தை சொல்லிட்டாங்க, பிஜேபி. பிஜேபி என்ன? பிஜேபி திமுக கூட்டணி பிஜேபி இல்லையா? அவங்க கூட கூட்டணி வைக்கலையா? அப்போ உங்களுக்கு இனிச்சுதா? இப்ப கசக்குதா? நீ சொன்ன வாக்குறுதி நிறைவேற்ற வேண்டியதானே? ஏன் மக்கள் போராடி கொடுக்கிறார்கள்? எடப்பாடியார் அந்த பாதுகாக்கப்பட்ட வேளாண் சட்டம் கொண்டு வரலை என்று சொன்னார். சேத்தியாத்தோப்பிலிருந்து பூனகிரி வரை இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 30-40 கிராமங்கள் இன்றைக்கு குழுவோடு திறந்திருப்பார். விவசாயத்தை காத்தவர் எடப்பாடியார். எத்தனையோ சொல்வார் திட்டங்கள். பொய்யா சொல்லி ஆட்சிக்கு வந்துட்டு ஒரு குடும்பத்தை வளர்த்துக்கிட்டு நேற்று சட்டமன்றத்தில் ஸ்டாலின் பேசுகிறார். நான் மகிழ்ச்சியோடு இருக்கிறேன், நிறைவோடு இருக்கிறேன். யாரு இல்லைன்னு சொன்னா? நீ சந்தோஷமா தான் இருக்க, உன் குடும்பம் சந்தோஷமா தான் இருக்கு, உன் புள்ள குட்டி சந்தோஷமா இருக்குது, குடும்ப ஆட்சி நடக்குது, மன்னர் ஆட்சி நடக்குது. உடனே பிஜேபி இந்த கூட்டணி பாருங்க, விடுதலை சக்தி ஆகட்டும், இல்லை வேட்பாளர் ஆகட்டும், கம்யூனிஸ்ட் ஆகட்டும், இவங்க எல்லாரும் இவ்வளவு பிரச்சனை நடக்குது. கள்ளக்குறிச்சியில இத்தனை சாவு நடந்தது, ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணியா? திமுகவுடைய ஜாபர் சாதிக்கு ஒருத்தான் போதை பொருள் கடத்தான ஒரு போராட்டம் பண்ணியா? எடப்பாடியார் ஆட்சி காலத்துல ஒரு பஸ் லேசா ஒரு இதெல்லாம் எண்ணி பார்க்க வேண்டும். எடப்பாடியார் அற்புதமான வாக்குறுதி அளித்திருக்கிறார். தாய்மார்கள் மனம் குளிர்வதில் மாதம் 2000 ரூபாய் உங்களுக்கு குலவிளக்கு திட்டத்தில் வழங்கப்படும். அறிவித்திருக்கிறார், செய்வார். அவரால் முடியும். அப்பேற்பட்ட சோதனை ஆட்சி நடத்தி இவ்வளவு திட்டங்களை கொண்டு வந்து இவ்வளவு முதலீடுகளை கொண்டு வந்த எடப்பாடியார் சொன்னதெல்லாம் செய்ய முடியும். அதே போல அந்த விளம்பரம் பண்ற மாதிரி அந்த மீடியா பூரா கையில வச்சுக்கிட்டு எடப்பாடியோட கோரிக்கை 100 நாள் வேலை 125 உயர்த்தப்படும் சொல்லி சொன்னது யாரு? மத்திய அரசு. இவங்க உடனே மேடை போட்டு பேசலாம். 100 நாள் வேலை இனி இல்லை, 100 நாள் வேலை 125. இப்ப எடப்பாடி என்ன சொல்றாரு? 150 நாளாக உயர்த்தப்படும். இல்ல உண்மை என்ன தெரியுமா? இந்த திமுக ஆட்சியில எந்த ஊர்லயுமே 50 நாள் 60 நாள் கூட கொடுக்கல. ஏன் அதையே சொல்றீங்க? நேற்று தான் சட்டமன்றத்தை முடிச்சான். என்ன தெரியுமா? ஆட்சி வரதுக்கு முன்னால நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் வருடத்திற்கு 100 நாட்கள் சட்டமன்றம் நடத்தப்படும். அப்படின்னா என்ன? இந்த 500 நாள் நடத்திருக்கணும். எங்க நடத்தின? இன்னும் 150 நாளை தாண்டியே சொல்றது பூரா போய். எனவே நாம் எல்லாம் சிந்தித்து பார்க்க வேண்டிய நேரம் வந்திருக்கு. அடுத்தது அம்மா கொண்டு வந்து அற்புதமான திட்டம் ஸ்கூட்டிக்கு மானியம். இன்னைக்கு அதை அறிவித்திருக்கிறார்.
இன்னொன்று அதை விட முக்கியமான விஷயம், நகராட்சி பேரூராட்சி பகுதி எதுவாக இருந்தாலும் கிராம பகுதியாக இருந்தாலும் எல்லோருக்கும் விலையில்லாமல் வீடு இல்லாதவர்களுக்கெல்லாம் இடமே இல்லை என்று சொன்னால் கூட இடம் வாங்கி வீடு கட்டி தரப்படும் எடப்பாடியார் அறிவித்திருக்கிறார். முத்தான 5 வாக்குறுதிகளை தந்திருக்கிறார். திமுக போல சொன்னதை செய்யாம ஓடுறதுக்கு நாங்க தயாரில்லை, கண்டிப்பா செய்வார். இன்னைக்கு இதே போலீஸ் தான், நம்முடைய இதே காவல்துறை தான் திமுக எடப்பாடி ஆட்சி காலத்திலிருந்து அம்மா ஆட்சி காலத்திலிருந்து இன்னைக்கு மக்கள் மனம் கொள்கின்ற வகையில இன்னைக்கு சட்டம் ஒழுங்கு சிறப்பாக வைத்திருந்ததா இல்லையா அந்த காவல்துறை? இன்னைக்கு அந்த காவல்துறையுடைய கைகள் கட்டப்பட்டிருக்கிறது. எனவே நாம் எல்லாம் ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்க்க வேண்டும். நிறைய பேசலாம், திமுக ஆட்சி எடுத்து பேச ஆரம்பிச்சா மணியெல்லாம் பார்த்தாரு, 1 மணி நேரம் பார்த்தா 2 மணி நேரம் பார்த்தாரு, பேசிக்கிட்டே இருக்கலாம். மழை வேற நம்ம வாட்டுது. இந்த சூழலை எல்லாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நல்ல சட்ட ஒழுங்கு, மக்களுக்கு எல்லா திட்டங்கள். இன்னைக்கு ஸ்டிக்கர் ஆட்சி, இந்த ஆட்சி ஒரே ஒரு திட்டத்தை மட்டும் சொல்றோம், நிறைய சொல்லலாம். ஒண்ணு சொல்றோம். நம்முடைய விருதாசலம் நகரம், விருதாசலம் ஒன்றியம், நல்லூர் மங்களூர் ஒன்றியம், திட்டக்குடி நகராட்சி, பெண்ணாடம் பேரூராட்சி, கங்கம்னா பேரூராட்சி, குறிஞ்சிப்பாடி பேரூராட்சி, வடலூர் நகராட்சி, இந்த பகுதியிலே கூட்டு குடிநீர் திட்டம் நெய்வேலி சுரநீரை ஆதாரமாக கொண்டு சுத்திகரிக்கப்பட்ட கூட்டு குடிநீர் வழங்கப்படும் என்று அறிவித்து 2019 திட்டத்தை அறிவித்து உடனே வென்று விட்டு 479 கோடி நிதியை ஒதுக்கி அந்த பணி கிட்டத்தட்ட 100% நிறைவேற்றி விட்டது. நீங்களாம் மறந்துருப்பீங்க. நான் சொன்ன ஞாபகம் இருக்கா? நம்ம ஊர்ல எல்லா ஊர்லயும் ரோடு ஓரத்தில் கருப்பு கடல பைப் போட்டுருப்பாங்க பாருங்க, அது எடப்பாடியார் ஏற்பட்டது. இன்னும் அந்த திட்டத்தை துவக்கவில்லை. இப்போ உங்களுக்கு எல்லாம் மறந்து இவன் என்னமோ புதுசாக கண்டுபிடிச்ச மாதிரி அத்திக்கடை வரணாசி திட்டம் போல எடப்பாடியார் கொண்டு வந்த திட்டத்தை ஸ்டிக்கர் ஒட்டி திறந்து வைக்கிறோம். இது வரைக்கும் திறக்கல. சட்டமன்றத்தில் நான் 3 முறை கேள்வி எழுப்பியிருக்கிறேன். கேட்கும் போது உடனே திறக்கப்படும் சொல்லுவார் அமைச்சர் நேரு. அவங்களுக்குலாம் இதுக்கெல்லாம் நேரம் இல்லை, மக்களை பற்றி சிந்திப்பதற்கு நேரம் இல்லை. இப்போ என்ன, எதை கொடுத்தா இவனை ஏமாத்தலாம். ஒரு பக்கம் புடவை கொடுக்கலாம், ஒரு பக்கம் அண்டா மூடி கொடுக்கலாம், இன்னொரு பக்கம் ஹாட் பாக்ஸ்ன்ற பேர்ல ஒரு பிளாஸ்டிக் டப்பா கொடுக்கலாம். எது கொடுக்குற? நீ கொள்ளடிச்சு லட்சமா கோடி கோடியா கொள்ளடிச்சு திரும்பவும் அந்த மக்களை ஏமாற்றுவதற்கு திமுக பரிசு கொடுக்கலாம். எதுக்கு பரிசு கொடுக்குற? இதை வாங்கிட்டு போய் வாழ்வாதாரம் உயர போகுதா? இந்த கொடுத்த புடவையிலே பல புடவை கிழிஞ்ச புடவையா? நான் சொல்றேன், இப்ப சவாலுக்கு சொல்றேன். ஹாட் பாக்ஸ்னா என்ன? இப்போ நானும் சுடு தண்ணி தான் குடிக்கணும், தொண்டை சரியான டாக்டர் சொல்லுங்க, அதில் ஊற்றி வச்சோம்னா நாளைக்கு காலை வரைக்கும் அந்த சுடு தண்ணி அப்படியே இருக்கும். இப்போ அவங்க கொடுக்குற ஹாட் பாக்ஸில் உங்கள் ஊர் கிராமத்தில் இருக்கிற இட்லி கடையில் ஒரு 4 இட்லி சூடாக வாங்கி மூடி வை, ஒரு அரை மணி நேரம் கழிச்சு எடுத்து பாரு, ஜில்லுன்னு இருக்கும். அது பேர் ஹாட் பாக்ஸ். யாரை ஏமாத்துற வேலை? இப்படி என்ன கொடுத்தாலும் என்ன ஏமாத்தினாலும் எவ்வளவு கொட்டி கொடுத்தாலும் மக்கள் ஏமாறுவதற்கு தயாராக இல்லை. மக்கள் வேண்டுவது சிறப்பான ஆட்சி, கஷ்டம் வருகின்ற போது மக்களுக்கு உதவுகின்ற ஆட்சி, சட்ட ஒழுங்கு சிறப்பான ஆட்சி, குறிப்பாக பெண்களுக்கு பாதுகாப்பான ஆட்சி வேண்டும். அந்த ஆட்சியை அறிஞர் எடப்பாடி அவர்களால் கொடுக்க முடியும். அதற்காக நான் இன்றைக்கு வீரவணக்காரிலே மொழிப்போர் தியாகிகளுக்கு வீரவணம் செலுத்துகின்ற இந்த நாளிலே நாம் சவால் மேற்கொண்டோம். மோடி கேட்டுக்கொண்டு எத்தனை பேர் என்ன சொன்னாலும் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. அமையப்போவது புரட்சி தலைவர் அம்மாவுடைய ஆட்சி, புரட்சி தலைவர் இந்தியாவுடைய ஆட்சி. இதை யாராலும் மறுக்க முடியாது. இப்ப இந்தியாவில் விசிலடிக்கிறது நம்ம தான் ஜெயிக்க போறோம். இரட்டை இலைதான் ஜெயிக்கப்படுவது. போட்டி இரட்டை இலைக்கும் திமுக தான். அதனால நீங்க கவலையே படாதீங்க, யாரை பத்தியும் கவலைப்படாதீங்க. மக்கள் முடிவு செய்து விட்டாங்க. ஒரு எளிய தமிழன் எடப்பாடியார் முதலமைச்சராக வர வேண்டும் என்ற ஆசை இன்றைக்கு மக்களுக்கு வந்து விட்டது, என்ன வந்து விட்டது. நாம் எல்லாம் சவால் ஏற்றி அதற்கான களப்பணி ஆற்ற வேண்டும். அன்போடு உங்களை கேட்டுக்கொண்டு இவ்வளவு நேரமாக சிறப்பான ஏற்பாடை செய்து இந்த கூட்டத்தை நடத்தி கொடுக்கிற மாவட்ட மாணவருடைய செயலாளர் அருமை தம்பி ஆனஸ்ராஜ் அவர்களுக்கும் அவரோடு இந்த நிகழ்ச்சி சிறப்பாக அமைவதற்கு பாடுபட்டு கொடுக்கிற நகர ஒன்றிய செயலாளர்களுக்கும் மாணவர்களை சேர்ந்த அத்தனை நிர்வாகிகளுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு மொழிப்போர் தியாகிகளுக்கு வீர வணக்கத்தை செலுத்தி வாய்ப்புக்கு நன்றி கூறுகிறேன்.